அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த பொதுக்கூட்டமான தற்பொழுது தொடங்கியுள்ளது. 2026 சட்டமன்றத்தில் எதிர்கொள்வது தொடர்பாக முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மோதல் வெடித்த நிலையில் பொதுக்குழு கூடியுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வகிக்கிற முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கலந்திருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட 3600 மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், 600க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சில சிறப்பு அழைப்பாளர்கள் என கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் ஓராண்டுகளில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தொடங்க இருக்கிறது. அதற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டிய தேவையில் அதிமுக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக கள ஆய்வு கூட்டங்கள் இதற்கு முன்பாக நடத்தப்பட்டது. 10 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளிடம் 10 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் கள ஆய்வு முடித்திருந்தார்கள். அந்த அறிக்கையும் எடப்பாடி பழனிசாமியிடம் சமர்ப்பித்தார்கள். இதன் அடிப்படையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கன்னியாகுமரி, கும்பகோணம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கள ஆய்வின் போது பல்வேறு கட்ட பிரச்சனைகள் எழுந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. முதன்முறையாக கோஷ்டி பூசல் என்பது அதிமுகவில் நிலவியதை நம்மால் பார்க்க முடிந்த சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பலத்த பாதுகாப்புடனும் பலத்த எச்சரிக்கையுடனும் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஏனென்றால் பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது வெளியே தெரியக்கூடாது என்பது அவர்கள் ரகசியம் காக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. கடந்த காலங்களில் இம்மாதிரியான சூழல் என்பது இல்லாத ஒரு நிலை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஊடகத்தினர் மத்தியில் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசி வந்த நிலையில் தற்பொழுது இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஊடகத்தினர் உள்ளிட்ட பலரும் அனுமதிக்கப்படாதது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சசிகலா, OPS உள்ளிட்டோரை ஒருங்கிணைப்பு குறித்தும் இந்த இரட்டை இலை விவகாரம் குறித்தும் வரக்கூடிய தேர்தல் குறித்தும் எல்லாம் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.